உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணியை 4 இடங்களில் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, மாத்தறை, அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த பேரணிகள் நடைபெறும் இடங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தமது மே தின பேரணியை நடாத்துவதற்கு காலி மைதானத்தை வழங்குமாறு கோரிய போதிலும் அது வழங்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்றில் 3 நாட்கள் சபை ஒத்திவைப்பு விவாதம் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி எதிர்வரும் 24, 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் விவாதம் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளரின் பிரதானி சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். குற்றவியல் நடைமுறை திருத்தம் சட்டமூலம் தொடர்பான 2ஆம் வாசிப்பு மற்றும் அபாயகரமான மருந்துகள் கட்டளை சட்டத்தின் கீழான விடயங்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவாதம் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான பிரபல சோதிடர் சந்திரஸ்ரீ பண்டாரா காலமானார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலை காலமாகியுள்ளார். ஜோதிடர் சந்திரஸ்ரீ பண்டாரா இறக்கும்போது வயது 63 ஆகும். அதேவேளை ஜனாதிபதியாக ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து எவரும் தெரிவாக மாட்டார்கள் என ஜோதிடர் சந்திரஸ்ரீ பண்டாரா கடந்த 2021ஆம் ஆண்டு தெரிவித்திருந்த நிலையில் அப்போது அவரது கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு பன்னிப்பட்டிய பகுதியில் மர ஆலை ஒன்றில் திடீரென பரவிய தீயினால் ஆலை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது கொழும்பு கோட்டை மாநகர சபையின் 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தெஹிவளை நகரசபையின் நீர் பீரங்கிகளை கொண்டு தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தீ பரவியதற்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரம் விபத்தின் போது சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியல் அறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்த நிலையில் அவரது வயிற்றில் இருந்த சிசுவும் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரச் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை விடுதியில் உள்ள குளியலறைக்கு சென்ற நிலையில் தவறி வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவில் முன்வைக்கப்படும் சர்வதேச தரத்தை சரக்குகளில் கவனிக்கப்படாவிட்டால் அரிசி இறக்குமதியை மீண்டும் தடை செய்யப் போவதாக ரஷ்யா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் சர்வதேச மற்றும் ரஷ்ய தாவரவியல் விதிகள் மீறப்பட்டுள்ளதை கண்டறிந்த நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ரஷ்யாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் வர்த்தக பிரதிநிதி இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அதேவேளை இவ்வாறான விதிமீறல்களை தடுத்து நிறுத்துமாறு பாகிஸ்தான் தூதரகத்திற்கு ரஷ்ய அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதிக்கு ரஷ்யா தடை விதித்ததுடன் 2006 டிசம்பரில் உணவு பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யாததால் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை ரஷ்யா நிறுத்தியமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் தற்போது வேகமாக பரவி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை சுமார் 35 லட்சம் பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவர்களில் 1600 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 35% அதிகமாகும். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 20 முதல் 29 வயது வரை உள்ளவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க அனைவரும் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளும்படி பொதுமக்களுக்கு பிரேசில் அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. சீனாவில் பாரிய வெள்ளப்பெருக்கில் 60,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். சீனாவின் ஹுவான்டோங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் தற்போது அங்கிருந்து சுமார் 60,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அனர்த்தத்தினால் இதுவரை 11 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் உயிரிழந்தவர்கள் பற்றிய பதிவு எதுவும் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.